சின்ன பையா. டேய் எருமை, வெறு பொறுக்குன்னு வந்துட்டு எங்கடா போய் தொலைஞ்சம்மா நேரம்? நம்ம கூட வந்தவங்க எங்க போயிட்டாங்க? எல்லாரும் வீடு போய் சேர்ந்தாங்க. அவ 2 மூட்டை 3 மூட்டை வெறும் எழுன்னு போறா. நான் மட்டும்தான் ஒரே மூட்டை பொறுக்கி வச்சுக்கிறேன். போயிட்டாங்களா? போயிட்டாங்க. சத்தியமா? ஏச்சே போயிட்டாங்க. பாப்பலாம், வீட்டுக்கு போய் வந்துரு. ஏன் வேற உள்ள வா. என்னடா? வாமா போலாம். அச்சே என்னன்னு சொல்லி தொலை. என்னடா? ஐயோ ஏதுடா இது? God is gift. God is gift-ஆ? நம்புட்டு போய்தான். நான் என்னைக்குடா கோழி வளர்த்த நம்புட்டு கோழின்ற? உமுதாக்காதுல அவங்க உட்காந்து நம்புட்டு வருமே. டேய் அவ கேட்ட பச்சை பச்சை கேப்பாடா இதெல்லாம் பார்த்தால்னா. ஏங்கப்பா யார் விட்டுது? யார் விட்டுது? சோறு போட்டு வளர்த்த கோழி இது. எப்பறா? நீ தினைக்கு பாத்திரம் கழுவி அதான் பாத்திரம்லாம் வெளியே போறல, அது தின்ட்டு பாரு கோழிமா இது. நான் சாப்பிட்டு வெளியே தட்டு ஊத்துறேன் பாரு, அதுல 1-2 சோறு இருக்கும் பாரு, அந்த சோறு சாப்பிட்டு வளர்த்த கோழிமா இது. அப்படின்றா? நமக்கு தான் சொந்தம் இது. அவட்டு போய் பார்த்துட்டு அவளுக்கு சொந்தம் ஆயிடுமா இது? வா நம்ம வீட்டுக்கு போலாம். லாஜிக் எல்லாம் கரெக்டா தான்டா இருக்குது. வீட்டுக்கு போலாம். அப்படின்ற? ஆமா வருவலாம். சாமிக்கு கண்ணு குத்துறது எங்க இருக்குது சாமியா? என்னடா கோழி இறக்குறீங்க? சாமி வந்து தின்னுது இல்ல கவு சேர்த்து போன உடனே நீங்க தான் நினைச்சு ஆக்கி தின்ட்டு போறீங்க. ஆமா அப்புறம் என்ன, நம்ம தான் சாமி, நம்ம தான் எல்லாமே. பாப்பலாம் வா. வெறுவே கோழி வேணுமா வெறு வேணுமா? கோழி தான் வேணும். ஆமா டப்பு வாடா வாடா. ஏய் சின்ன பையா, அப்படியே ஒரு அடியா நிஜமாலே சாமி இந்த மாதிரி ஓவர் ரியாக்ஷன் பண்ணாதடா. கோழிக்காரங்க வீட்ல இருந்து பாக்கிறதுக்குள்ள சீக்கிரமா தெரியுடா. இராமா கொஞ்ச நேரம் பில்டப் கொடுவானாவா? குளிச்சது போல் உனக்கு என்ன? ஏன் நான் கோழி, என் வீட்டு கோழி, நாங்க ஏதா பண்றோம், உனக்கு என்ன கம்முனு புறா? அப்ப எனக்கு கறி கிடையாதா? உனக்கு கறி கொடுக்குறா கோயிலுக்கு கூட்டு வந்தா? டேய் நான் சொல்லுவேன், நமக்கு தான் தலைவரா நெல்லு. ஏன்டா பார்த்து தொலைச்சிட்டான்டா அவன். சின்ன பையா, காலுக்கு எண்ணெல்லாம் தேய்ச்சி அப்படியே நீ விட. ஆமாமா, கால்ல லீவ் போட்டுக்கு போடுதுமா. ஏச்சே ஏறுமே, ஒழுங்கா கண்ணில் படுற மாதிரி தெரியல. கண்ணில் பட்டா கண்ணு ஏரியா மஞ்சள் தண்ணி மூஞ்சி ஆரி பார்த்து அறிவு இல்லையா உனக்கு? கண்ணில் பட்டா தான்டா தலை அப்படியே உழுக்குமா? ஆமா. அப்ப அது மேல சாமி வந்து அருள் வந்து ஓகே என்ன வெட்டுங்க கட்டி காக்கலாம் சொல்லாதா? வந்து சொல்லுது உனக்கு உலகத்தையே காக்குற சாமி இது மத்தொன்னு கோயில வந்து இறங்கி எனக்கு வெட்டுங்கணுமா? என்ன ஓஹோ ட்ரிக் அதெல்லாம் மஞ்சள் தண்ணி மிளகுத்தூள் வந்து நான் போகுதுன்னா மிளகுத்தூள் வாசனை வருது. அது ஒண்ணு இல்லடா, திருட்டு கோழி இல்ல, வெறும் மஞ்சள் தண்ணி தெளிச்சு எங்க தெளிக்காம போயிடுமோன்னு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அப்புறம் மனசு கஷ்டமா போயிடும்ல, சாமி எங்க ஏத்துக்கலையோன்னு அதான் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டேன். ஒழுங்கா தெளி. தண்ணில அடி போட்டு உள்ள போட்டு முக்கிட்டா இருடா. ஏன்டா அவசரப்படுற? பசிக்குது தல பா. திரும்பி வந்து நானே கம்முனுக்குறேன். உனக்கு என்னடா சும்மா வேடிக்கை பார்த்து என்ன உனக்கு எல்லாம் பேசணும்? ஆயக்கிட்டே குத்துறேன். சும்மா தான் இருக்கிறது. நிலுப்பா ஏன்பா அவசரப்படுறீங்க? என்னமா வேண்டிக்கிடா டே, நல்லா வேண்டிக்கிடா. அங்கடாமா தாயே, 2 மாசமாக நீங்க புட்டாச்சி மாசம் கறி மீன் தின்னாம இருக்கீங்களா? உங்களுக்காக தான் நான் நல்லது பண்றதுக்காக பக்கத்துட்டு கோயில் திருவியத்தை வந்து உங்களுக்கு படிக்கிறேன். எங்களுக்காகலாம் இல்ல. சட்டு சிவக்குன்னு ஒரு நல்ல அறிவுல குடு 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 குடு. அப்படியே தூக்கி ஓடுவேன் நீ. ஆளு மண்டி ஆளு. டேய் அப்படி இல்ல, சந்தோஷம் அப்படி பொங்கிட்டேன். எங்களுக்கு தான் சந்தோஷம், உனக்கு என்னடா சந்தோஷம்? சீக்கிரம் பேசாதீங்கடா. சரி இரு. சின்ன பையா ஓவரா கத்தி பேசி காமிச்சு குத்துறாதீங்கடா. அவன் தான் அசிங்கமா கேப்பா. அந்த காலம் உனக்கு. டேய் எந்த காலம் முதல்ல வந்து உரிங்கடா, வாங்கடா. இவரு பங்கு போடுறாரு இவரு. சீ வா. எனக்கு வேணாம், அந்த ஆயா கிட்டே நான் பேசுறேன். போடா நீ. தல நான் புடுங்குற மாதிரி எனக்கு, நீ புடுங்குற மாதிரி உனக்குனா மயிரை புடிங்க. என்னடா பண்ண போற? மயிரை புடுங்கடா. மயிரே தல பங்குனா பங்குதான். இந்த போங்கெல்லாம் வைக்காதனா நான் அந்த ஆயா கிட்ட போய் சொல்றோம். உட்கார. இந்த மயிரை வச்சு என்னடா பண்ண? எல்லாம் மயிர் உனக்கு தான். இந்தா ரொம்ப மனசு தரலாம் உனக்கு. நிறுத்தல நானே எடுத்துக்கிறேன். நம்ம அழகா ஸ்கெட்ச் போட்டு அழகா கோழி தூக்கமா. இவரு 2 கண்ணில் நோட்டை விட்டு வராங்க. இவரு ஆளு மூஞ்சம் பத்தி அவனுக்கு நல்லா. ஏன்டா பாக்குறீங்க கோழி திருநு வரலாம்? பரதேசி நாய்ங்களா? அவளு கேட்டாலே பரவாயில்ல, பல்லுல நாய்க்கு ஏதோ கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு போயிருவாங்க. நீ உட்காந்துக்கிறீங்களா? காலில இருந்து உயிரை வாங்கினேன். சீக்கிரம் எடுத்தல சாப்பிட ஆயா வந்துட போதே. புடி கா வீட்டுல இருந்தா ஒரு எண்ணெய் மிளகாத்தெல்லாம் கொஞ்சம் எத்தனாங்கக்கா தடவி போய் சாப்பிட்டுறான் பிச்சு பிச்சு. ப்ரோ முன்ன இருங்க ப்ரோ, நானே தலைவலியில் இருக்கிறேன். நீ வேற ஏன் ப்ரோ டென்ஷன் மயிர் பேத்துறீங்கிறேன். சின்ன பையா நீ நோட் பண்ணியா? அவன் அந்த மேல இருக்கிற ரெக்கையெல்லாம் பிச்சுந்தான்லடா, அப்பயே ரெக்க பிச்சுல பாதி பிச்சு தின்ட்டான்டா. நீ ஒன்னா பாரு, அந்த ரெக்கையை பிரிச்சு பாரு. செக் பண்ணி பாரு. நான் சொன்னேன் ஏன் அப்படி பிடிச்சி காத்துறதுக்கா? நீ போயிட்ட வீட்டுக்கு போயிட்டு வா போ. அஸ்கு புஸ்கு நீங்க நான் போய் விட்டு நீங்க சாப்பிட்டுருவீங்க 2 பேரும். கொஞ்சம் எண்ணெய் இல்லப்பா, போய் எண்ணெய் மட்டும் போடு. நான் கோழி விட்டு அங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கதான் பண்ணி போயிட்டு நான் பிடிச்சிக்கிறேன். ஏன்டா கேட்கறது கேட்கற என்ன கேட்கற பைத்தியக்காரன்டா? மிளகாத்தூள் காலியாக போய் கேளாம்.
உப்பாது கொஞ்சம் எடுத்துனாடா போடா. ஏன்னா எல்லாத்தையும் என் வீட்லயே திண்டு போயிடலாம் பாக்குறியாடா, ஏன்டா இப்படி இருக்கிற? அந்த ஆயா கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த ஆயா எனக்கு ஃப்ரீயாவே கோழி கொடுத்துருக்கோம். பாவம் உன்னை மாட்டி விடக்கூடாதுன்னு பார்த்தேன். ரொம்ப பண்ற போ. ஒன்னு எடுத்துன்னு வர மாட்டாமா வீட்டுல இருந்து. ஒரு பார்வை தாமா பார்த்தா எடுத்துன்னு வரப்ப கோழி, அதுக்கு நீ இவ்வளவு கொடுமை பார்த்துறான் பாருமா வீட்டுல வந்து உட்காந்துன்னு. ஏப்பா சாமி நீ சுட்டு குடுறாடே, கடுப்பேத்தாதீங்கடா. பாதி கறி பிச்சுட்டாமா இப்ப இழுக்கிறேன் ஒழுக்கிறேன்னு. டேய் சத்தியமா சொல்ற அடிச்சு சாவடிச்சு இருக்கிற காண்டில் சொல்ற கம்முன்னு இரு, எனக்கு டென்ஷன் மாதிரிலாம் பார்த்தா ப்ரோ எவ்வளவு கோஆபரேட் பண்ணிக்கிறேன் பாத்தியா இவ்வளவு நேரம் நானு. பிக்காதடா, ஏன்டா இப்படி பண்ற? அது கோழிடா, அது ஏன்டா சாவடிக்கிறத? நானும் அப்படியே சாப்பிட்டுட்டா. டே சின்னவியா, அந்த நாய் வரத்துக்குள்ள சீக்கிரமா எல்லாத்தையும் பண்றேன்னா என்னடா இவ்வளோ லேட் பண்ணுகிற? அதுக்கு நீ என்ன கொதிக்க வேணாம், கடுகுலாம் பொரிய வேணாவா? டப்புக்கு டப்பு நான் போடுவாங்க இறான். ஆமா வேகத்துல பண்ணு இருப்ப நீ இப்பதான். சீக்கிரம் போடுறா கடுவை. கல்யாணத்துல போடுவாங்களா அர்ச்சனை, அந்த மாதிரி போறதாக்குது என் வாழ்க்கையில பத்தியா? ஐயே போதுமா? போதும் போதும் போதும், ஒரே குழம்புக்கு எல்லாத்தையும் போட்டு தொலையாத. ஏன் சொல்லு? ஏன் கடுகு அந்த இதுல மேல போய் வெளியே போக கூடாது இல்ல, எல்லாம் உள்ளே இருக்கட்டும். என்ன சொல்ற? ஐயோ சரி கைக்கு சுட்டு தொலைய போகுது, சீக்கிரம் வெங்காயம் கருவேப்பிலை போடு. தீதுடா இருமா, டேய் கொத்தமல்லி சேர்த்து போடாதடா. ஐயோ போட்டுருக்கும் எல்லாத்தையும். எது கொத்தமல்லி கூடமா? ஆமா அதுக்கெல்லாம் டைம் இல்லை இப்ப. இப்ப தீஞ்சு கருவா கொட்டையாட்டா ஆக போகுது, பாத்துக்கினே இரு. கறி போட்டுவா. இதுக்குள்ளே போட்டுரு. வச்சுன்னு ஒன்னும் முடியலடா. ஆனா சின்ன பையா செக். என்னம்மா அம்மா தக்காளி அரிச்சு வச்சுக்கிறா? தக்காளியில கம்மியாச்சுடா. கம்மியாச்சுன்னு போட்டு கொளுத்த வேண்டியது, அப்புறம் உட்காந்து அழுவ வேண்டியது. ஐயே ஓவரா பண்ணாத. ஜூமிட் பண்ணுமா வீடியோவை? என்னத்தை ஜூமிட் பண்ணு? இங்க போன டைம் மாரி சொதப்பிட மாட்டோமே. உள்ள வீந்துடாத எட்டப்பா. ஐயே நல்லா தண்டை இது. வெங்காயம் தக்காளியா? சே பா, இதுலயே சோத்த போட்டு தின்னு பொழுது மூஞ்ச பாரு ஆள. என்னம்மா எச்சலாம் ஒழுவு? என்னடா இப்போ பிரச்சனை? வெங்காயம் தக்காளி தானே வதக்குறாங்க, அதுக்குள்ள என்ன உனக்கு அப்படியே அடியேறிய? அதனால இப்பெல்லாம் நீ அம்மா வர ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாடா சின்ன பையா. ரொம்ப திட்டுகிறேன். சின்ன குழந்தைங்க மாதிரி ஓட வானல போயிருவோம் பொழுது. ஏச்சி ஓடி போ. இப்ப நான் எடைய போன அவள் தானே. ஐயோ இதெல்லாம் பார்க்க எனக்கு இப்பே நாக்கெல்லாம் ஊறுது. எப்படிதான் இதெல்லாம் சாப்பிட போறேன்னு எனக்கே தெரியல. கை பரன்னு ஊறுது பாக்குறியா? ஏன் கம்பு நான் உட்காந்துக்கிறியா? ஐயா சீக்கிரம்டா. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள அந்த பையன் வந்துட மாட்டான்ல? சூனி வச்சிட்டியா? பரவாயில்லையடா சின்ன பையா, ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிட்டியடா. என்னம்மா இப்படி இப்படியே போட்டுக்கிறா? அப்ப நான் வந்து லெக் பீஸ் நினைப்புல அப்படியே கடிக்கிறதுக்கு அழகா இருக்கும். விரல நகத்தை கூட வெட்டாம போட்டு வச்சுக்கிறேன். அதெல்லாம் வெட்டினேன் அப்படியே ஒரு அடியோ கலாய்ப்பேன். மசாலாலாம் போட்டே இல்லையாடா, அப்படியே இருக்குது. இன்னும் போடல இரு. கறி ஆனா நீ கொலை நாசம் தேய்ச்சி போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கும். டேய் எப்பறா கறி குழம்பு வேடானா என்னடா பண்ணுகிற? கொசுவெல்லாம் போட்டு நம்ம எத்தனை பேர் ரோட்ல பாத்துக்கிறோம். என்ன பாத்துக்கிற? வசதியாக போடுகிறா அவன கறி குழம்பு வாசனை வருதுடா. நான் வேத்தாண்டா அவன் அப்படிலாம் சொல்லிக்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம வீட்டு கறி குழம்பு வச்சு வெளியூர்ல எவனா பார்த்தா சொன்னா என்ன பண்றது? அதுக்கு அதான் வாசனை எங்க வெளியே போக முடியாது, கொசுவலை போட்டு ஃபுல்லா துணி போட்டு சுத்திடுற வாசனை உள்ளே இருக்கட்டும். என்ன சொல்றா? புல்லு சரியான மூளைக்கரை புல்லாமா போட்டு அந்த பக்கம் காரி தூண் துப்பிடுவேன் நாயே. கொசுவலை சூட்ல எங்கன்னா பொங்கிட்டு இருக்கீங்க போத எற பொங்காதுமா. எடு வேலையை முடிஞ்சு பாரு. சரி அதோட கறி கொச்சிச்சா இல்லையா? ஒரு கொச்சினுக்கு ரெடியா? சின்ன பையா கொஞ்சம் பொறுமையா தான் ஊறியா. நீ உரியுற சவுண்டு கேட்டு கோழிக்கறியா வந்து உங்க வீட்டுல என்ன குழம்புன்னு வந்து கேட்டு போ. அவளுக்கு திருட்டு கோழி தான் ருசி அள்ளுது. நாட்டுக்கோழி தான்றா? என்னடா நல்லா இருக்குது இல்ல டேஸ்ட்? குத்தி குமுறுங்கள். 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை பொண்ணை விட்டு விட்டு அனுப்புவாடா. போய் குழம்பு வேணும்னு. இன்னைக்கு வந்து கேட்டா என்ன சொல்றது தான்டா தெரியல.
பஜனை பாட்டு பாரு. எப்படி சாபம் மேல சாபமா விடுவாடா, அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியலடா சின்ன பையா. நம்ம தான் மஞ்சள் தண்ணி தெரிஞ்சுதானே அர்த்தம். சாமி தானே வெட்டிக்க. அடி மிஸ்தே, அடே மனசு தேர்த்து தின்ற வேண்டியதான்.